கவர் பண்ணாதீங்க, அப்புறம் கவர் பண்ணுங்க. பார்த்துட்டே இருக்காங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு இதை எடுத்துட்டு நாங்கள் வைப்பேன் போகிறது பார்த்து வாங்க. சொல்லு பக்கா பர்மிஷன் நம்ம லீகலாக ப்ரொசீட் பண்ணா நான் அம்பத்தூர் கோர்ட்டில் போய் நான் நாளைக்கு ரிட்டு ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். ஓகேங்களா, அவங்களால கூட எடுக்கவே முடியாது. இதான் உண்மை. எங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் டைம் கொடுக்கணும். மினிமம் 24 ஹவர்ஸ் டைம் கொடுக்கணும் சார். அந்த 24 ஹவர்ஸ் நாங்கள் இதுலேருந்து எடுத்துக்கிறோம். நாளைக்கு இல்லைங்க, நாளைக்கு கோர்ட்டில் போய் நான் ஆர்டர் வாங்கி ஏன்னா லீகலாக நீங்கள் இந்த இடத்துல அதுதான் சார். எனக்கு ஃபோன் நம்பர் என்ன வந்துச்சுன்னா எடுங்க, நான் சொன்னேன் இருங்க, நான் பேசிட்டு லைனில் வரேன் சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசாமல் என்ன சொன்னேன்னா நம்ம எடுக்க வேணாம், நான் வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நான் ஒரு சின்ன பர்மிஷன் வாங்கிறதுக்கு எத்தனை தடவை அலைஞ்சோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சரிங்களா. அதனால் நான் மூடி வச்சுருவேன் சார். நாளைக்கு இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அவங்க எடுத்து ஆப்போசிட்டில் கூட வச்சுருக்கேன் சார். இது வரைக்கும் நாங்கள் 3 மாதம் நீங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் எதுக்கு எடுக்கணும்? நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் அங்கே தானே பண்ணிட்டு இருந்தீங்க. நான் சொல்றேன் சார், முன்னாடி வந்து அந்த திருவிழா பண்ணதே கிடையாது. பர்டிகுலரா ஏன் இந்த ரீசன் தான் எங்களுக்கு தெரியல. பர்டிகுலர் ரீசனா சொல்லுங்க. என்ன சொல்றாங்க பாத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன பண்ணுறேன் அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். அதுதான் ஒரு நாள்ல என்னன்னு கேக்குறேன். அவங்க இது எடுக்கணுமான்னு கேக்குறாங்க. இன்னொன்னு சொல்றேன் சார், தப்பா நினைக்கிறீங்க சார். வர ஜூன் 22 எங்க தலைவர் பர்த்டே சார். இதே மாதிரி நாங்க ஒரு இடத்துல பர்டிகுலரா கேட்டா நீங்க பண்ணுவீங்களா சார்? அதே மாதிரி சார் ஒரு மூலையில கேட்போம் சார். பர்மிஷன் வந்து இவங்க நினைச்சா கொடுக்குறாங்க சார். எல்லாரும் இருங்க அதுதான் உண்மை. இல்ல நான் என்ன கேக்குறேன் சார், பொதுமக்கள் பயன்பாடு இருக்கு சார். அது என்ன சார் முன்னாடி மட்டும் தான் சார் பிரச்சனை. சார் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு இருக்கு. அது என்ன தொந்தரவு தான் தெரியல. கண்டிப்பா நீங்க ரைட்டரா பேச முடியுமா? 3 மாசமா இருக்கு சார். அது எல்லாமே சார் வரேன். கரெக்ட். அவங்க தள்ளி நான் என்ன சொன்னா 100 அடி ரோட்ல இந்த 3 அடியில தான் வச்சாகணும் அப்படின்னா சார் அவங்க முன்னாடி ஆப்போசிட்ல வைக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பர்மிஷன் பக்காவா காத்து வாங்கி வச்சீங்கன்னா யாராவது எடுக்க முடியுமான்னு நான் கேட்கறேன். யாரு சார்? சார் இவங்க கிட்ட போய் பர்மிஷன் எடுத்து வச்சீங்க வரும் சார். சட்டம் தான் மேலோங்கி நிற்கும் சார். சரி சார், இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனைன்னு வந்துட்டா ஆமாம் சார். நான் இப்போ எதுவுமே சொல்ல எடுக்கிறதா இருந்தா எல்லா தண்ணி பந்தலையும் எடுக்க சொல்லுங்க. ஏரியால இருக்கிற எல்லா தண்ணி பந்தலையும் எடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லை சார். நான் ஒரு 8 மணி நேரம் டைம் கொடுக்க சொல்லலாம். நாளைக்கு 10 மணி நான் விட்டு போட்டு அந்த நம்பரை கொடுத்துறேன். அது மாதிரி கோர்ட்டில் பார்த்துக்கலாம் சார். அவங்களோட இன்டென்ஷன் மைண்ட் இன்டென்ஷனை பாருங்க சார். இந்த இடம் மட்டும் கேட்கறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல சார். இல்ல இந்த இடம் மட்டும் தான் வேணும்னு கேட்கறதுக்கு என்ன சார் காரணம் இருக்கு? நாங்கள் அலோவ் பண்ணலாம் சார். நீங்க கார்பரேஷன் கொடுத்தாங்க. கார்பரேஷன் வாங்குறாங்க. அவங்க லெட்டர்ல அப்படிங்க இல்லையா? கொடுத்துருக்காங்க. ஓரல வச்சு சொல்லிருக்காங்க. 21ஆம் தேதி ஓரல எஸ் வச்சு சொல்லிருக்காங்க. எனக்கு பர்மிஷனே நைட் 9:30 மணிக்கு தான் கொடுத்தாங்கண்ணா. அந்த வீட்டோட லெட்டர் எல்லாம் வரணும்னு சொல்லி இங்க போய் கேப்ப ஏகிட்ட கிட்ட தான் சொல்லுவாரு. இங்க இருந்து சைட்டு 50 போங்கன்னு நான் சொல்லிவிட்டேன். அங்க வந்து வந்தாங்கன்னா நீங்க லோக்கல் ஏஐ பாருங்க. அவர் வந்து சொல்றாரு ஒண்ணு இல்ல நீங்க வச்சீங்க அதனால பாத்துக்கலாம். இந்த வார்த்தை தான். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த வண்டி நிற்கிதான் சார். இந்த வண்டி யார் பேரில் ஆட்சி இருக்குதோ, யார் காசு செலவு பண்ணாலும் இந்த வண்டிக்கு கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஆர்டிஓ ஆஃபீஸில் யார் பேரில் ஆட்சி கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் சார் வண்டி. இல்லைன்னா தூக்கி போய் ஸ்டேஷனில் போடலாம் சார். இதான் எங்கே சார்
எங்களுக்கு நான் ஊர்ல இருந்து பிறந்து வளர்ந்தவன் தான், என்ன நடக்குதுன்னு தெரியும், அதை பற்றி பேச முடியாது. ஒரே ஒரு விஷயம் லீகலா நீங்க இருந்திருந்தா நாங்க பேசுறோம், இல்லைன்னா எங்களால் பேச முடியாது. லீகலா சார் இருக்கு சார் எனக்கு அப்படின்னா நான் சொல்லிட்டு கரெக்டாக அவங்க ஏன் வர சொல்லுங்க, நாங்கள் அவங்க கிட்ட போய் கேட்ட மாதிரி இல்லைன்னு அவர் சொல்லிட்டோம் சார். அது மேட்டர் கிடையாது கேட்ட மாதிரி சார் ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். அங்கே பர்மிஷன் இருந்தால் சொல்லுங்க நான் வைக்கிறேன். அவர் கார்பரேஷன் தனியாக அது தனி. நான் சொல்லல அப்படின்னு சொல்லுங்க. நாங்க இவ்வளோ பெரிய ஏரியாவில் குறிப்பிட்டு இந்த 3 அடிக்கு மட்டும்தான் எத்தனை தண்ணீர் பந்தலுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. வாயில வச்சீங்கன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லா கட்சிகளும் நாங்க தான் சொல்லிக்கிறோம், நீங்களும் வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்காம கேஷுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கேட்க மாட்டோம். அவங்க கொடுத்தவங்க நீங்க கேட்போம். அதான் சொன்னா எடுத்துக்கீங்களான்னு கேட்டா சொல்லுங்க. எல்லாத்தையும் மொத்தம் இப்ப எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி சொல்றாங்க தண்ணி பந்தல் 1 வாரம் தான் வைக்கணும்னு சொல்றாங்க. இப்ப எல்லா கட்சிக்காரங்கிட்ட அதே மாதிரி 1 வாரம் தான் வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா பந்தலும் எடுத்துட்டு நானே எடுத்துறேன். இப்ப எனக்கு ரைட்டர் சார் போன் பண்ணாரு, 1 வாரம் தான் தண்ணி பந்தல் வைக்கணும், அன்னதானம் 1 நாள் தான். இதுல ஒரு 51 கோர்ட்ல இருக்காருன்னா அவர் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் தான் போட முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஆர்டர் இது கேளுங்க, நீ எல்லாத்துக்கும் போடணும்னா ஹைகோர்ட்ல தான் அவர் தான் சொல்லணும், ஜட்ஜி தான் சொல்லணும். சார் இத்தனை மாசம் அங்க தானே சார் பண்ணாங்க, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல தானே பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆர்டர் நீங்க வச்சுக்கோங்க சொல்றாங்களே தவிர எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆர்டர் காப்பி இருந்தா நீங்க காமிங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கேன் நான். அவங்க என்ன பண்றாங்க லெட்டர் கொடுமா வச்சு 2 நாள் கழிச்சு பிரச்சனை லெட்டர் பண்றாங்க சார். பண்றாங்க இந்த வருஷம் குறிப்பிட்டு அதுவும் என்ன ஃபார்மாலிட்டி சொன்னாங்களோ அதை நான் முடிச்சிருக்கேன் சார். எனக்கு நைட் 9:30 மணிக்கு கொடுத்தாங்க சார். இல்லை சார் நான் பர்மிஷன் பாருங்க சார், ஆஃபீஸில் லெட்டர் வந்து என்ன தெரியுது, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டான இடத்துல அங்கங்கே எல்லா இடத்துலையும் பேப்பர் கொடுத்தா எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துடணும், எடுத்து வச்சு கையில் பேசணும். இனிமேல் சாதாரணமாக பேசினா வேலையே ஆகாது. அதுதான் இனி நம்ம கையில் வந்து பேப்பர் மட்டும் தான் பேசும், வாயில் பேசினா வேலையே ஆகாது. பேப்பர் கையில் வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக காமிக்க முடியும். அவங்க கேட்கறது நம்ம காமிச்சோம்னா நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்ப்போம். புரியுதா? இல்லைன்னா இப்போ பாரு மாட்டிக்கணும் முடிய வேண்டியதான். இப்போ அவங்க கார்பரேஷனில் வாங்கியிருக்காங்களா இல்லைன்னு தெரியல, வாங்கியிருந்தாங்க நேரம் அந்த வாய் பேச்சு தான் கிடையாது. பேப்பரு செல்லு இதுதான். ஆமாம், இனிமேல் அதுதான். அழகாக உடைக்கிறாங்க பார்த்தியா பானைங்களை, பானை மேலெல்லாம் சாப்பாடு குழம்பெல்லாம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே அதெல்லாம் நிற்கணும், நின்று பார்க்கணும், பார்த்து தான் அதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வேலை நடக்கணும், இதெல்லாம் நம்ம அதெல்லாம் யோசிக்கணும்ல. லேடிஸ் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து வச்சோம், ஈஸியாக எடுத்து சொல்லுவாங்க. எல்லா பந்தலையும் எடுத்து நாங்கள் எடுக்கிறேன் சார். ஏன் சார் என்னோட
எனக்கு தெரியுது நான் 3 அடியில வச்சிருக்கேன் சார். சார் நான் 3 அடியில நான் ஒரு இடத்துல அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வச்சுருக்காங்க அதையும். தண்ணி பத்தல தினம் தண்ணி மாட்டி பானை உடைக்கிறதா பெருசா பானை வாங்கிட்டு எல்லாமே அந்த பேப்பர் தான். பேப்பருக்கு தான் வேல்வி. கால் வலிக்குது, நிற்கிறேன் ஒரு 10 கால் தான். அதுதான்மா போகக்கூடாது, நம்பி போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. பேப்பர் தான் எல்லாத்துக்கும் பேசணுமே.